அந்த ஹையை கிராஸ் ஆகும்போது நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். கிராஸ் ஆகிடுச்சு, நம்ம பை ஆர்டர் கொடுத்துக்கிறோம். பை பண்ணிச்சு 225 குவான்டிட்டி. ஸோ எப்படி இந்த ட்ரேட் போடுதுன்னு நம்ம பார்ப்போம். நம்மளுக்கு டார்கெட் ஹிட் ஆகுதா இல்லை ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுதான்னு. ஹலோ ட்ரேடர்ஸ், இன்றைக்கி 4500 ஆப்ஷன் பையிங்கில் ஒரு ட்ரேட் எடுத்திருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் அந்த ட்ரேட் எதுக்காக எடுத்திருக்கோம், அதோட லாஜிக் என்னன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸோ நான் அந்த ட்ரேட் எடுத்தது இந்த ஸ்விங் ஐயை கட் ஆகும்போது தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஸ்விங்கு இந்த பர்டிகுலர் கேண்டில் பிரேக் அவுட் ஆனவுடனே என்னோடய என்ட்ரி எடுத்தேன். ஸோ நான் மேக்ஸிமம் அட் த மணியில் தான் என்னோடய ட்ரேட்ஸ் எடுப்பேன். இந்த இடம் 24700 CE ட்ரேட் எடுத்தது. இந்த ஸ்விங் ஐ பிரேக் ஆனதுக்காக மட்டும் இந்த ட்ரேட் எடுக்கலை. இந்த ட்ரேடு எடுக்கும் போது ஓஏ டேட்டாவும் நம்ம செக் பண்ணணும். ஓஏ டேட்டா கால் சைடு இருந்தனால ஒரு சின்ன ஸ்கேல்பிங் தான். இங்கே ரெசிஸ்டன்ஸ் ஒன்று இருக்குது, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கேருந்து அந்த இடத்துக்கு நம்மளால் என்ன பாயிண்ட்ஸ் எடுக்க முடியுமோ அதை நம்ம பிளான் பண்ணியிருந்தோம். இது ஸ்பாட் சார்ட்டு. நீங்கள் ஃபியூச்சர் சார்ட்டில் பார்த்தீங்கன்னாலும் சேம் அதே தான். ஒரு ஸ்விங்கு அந்த ஹையை பிரேக் ஆகும்போது நம்ம ட்ரேட் எடுத்திருந்தோம். நீங்கள் அதோட பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இது ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் ஒரு 50 to 55 பாயிண்ட்ஸ் காட்டுது. ஸோ நம்மளுக்கு ப்ரீமியம் ஒரு 30 பாயிண்ட்ஸாவது கிடைக்கும். ஸோ நான் அது வரைக்கும் வெயிட் பண்ணல, ஒரு சின்ன ஸ்கேல்பிங் தான். 20 பாயிண்ட்ஸில் எக்ஸிட் ஆகணுன்றது தான் என்னோடய என்ட்ரி இந்த இடத்துல. ஸோ ஆஸ் பிளான் 24700 என்ட்ரி எடுத்து 20 பாயிண்ட்ஸில் நான் எக்ஸிட் ஆகிட்டேன். அதோட P&L நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். அந்த எடுத்த ட்ரேட்ஸும் உங்களுக்கு சைட் பை சைடில் நான் உங்களுக்கு அந்த கிளிப்பையும் உங்களுக்கு இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி நான் எடுக்கிற ட்ரேட்ஸ் அதோட லாஜிக் என்னன்னு நான் டெய்லி உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். தேங்க்ஸ். நம்ம பார்த்த மாதிரி இந்த ஸ்விங் ஐ கட் ஆகிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் ட்ரேட் எடுக்கிறதுக்காக. ஸோ ஒன்ஸ் அந்த 119 கிராஸ் ஆகும்போது என்னோடய ஆர்டர் பஞ்ச் ஆகிடும். மார்க்கெட் மூவ் ஆகிட்டுருக்கு. இந்த ஹையை கிராஸ் ஆகும்போது நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். கிராஸ் ஆகிடுச்சு, நம்ம பை ஆர்டர் கொடுத்துக்கிறோம். பை பண்ணிச்சு 225 குவான்டிட்டி. ஸோ நான் எப்பயுமே குவான்டிட்டி பை ஆனவுடனே என்னோடய பொசிஷனுக்கு டார்கெட்டை நான் ஃபிக்ஸ் பண்ணிவிடுவேன். ஸோ நம்ம 118க்கு வாங்கியிருக்கோம். ஸோ ஒரு 120 138 நம்ம டார்கெட் வச்சா போதும். 20 பாயிண்ட்ஸ் ஒரு சின்ன ஸ்கேல்பிங் தான் அது. ஸோ இப்போவே நம்ம செல் ஆர்டர் போட்டால் நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம மற்ற வேலையை பார்க்கலாம். ஸோ எப்படி இந்த ட்ரேட் போடுதுன்னு நம்ம பார்ப்போம். நம்மளுக்கு டார்கெட் ஹிட் ஆகுதா இல்லை ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுதான்னு. ஸோ இப்போ லாஸ்ட்டில் போயிட்டுருக்கு 607. ஸோ நம்ம ப்ராஃபிட்டுக்கு வந்துட்டோம். திரும்பியும் 1500 மேலே கீழே இருக்குது. மறுபடியும் பார்க்கலாம். இப்போ நம்ம எப்பயுமே ஆர்டர் ஸ்க்ரீனோ இல்லை பொசிஷன் ஸ்க்ரீன் பார்த்துட்டே இருந்தால் நம்மளுக்கு மாதிரி இருக்கும். ஸோ நான் எப்பயுமே அந்த பொசிஷன்ஸை பார்க்கவே மாட்டேன். என் டார்கெட் வருதுன்னா இப்போ டார்கெட் நம்ம கிட்ட வந்துடுச்சு. ஆல்மோஸ்ட் டார்கெட் ஹிட் ஆக போகுது. ஸோ வி காட் இட். அவ்வளோதான் கைஸ், சிம்பிள். இது 20 பாயிண்ட்ஸ் ஈஸியாக நம்ம கேப்சர் பண்ணியாச்சு. ஆர்டர்ஸு, பொசிஷன்ஸு.